அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று கூட நம்ம தெரிந்து கொள்ள பாடம் என்னென்னா புகழ்ச்சி. இந்த புகழ்ச்சி பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா தன்னையே தான் புகழ்ந்துக்குவாங்க. இல்லாட்டி தன்னை புகழ்கிற மாதிரி கூட ஒரு 4 பேரை வச்சுக்குவாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு நீதிமொழிகள் 27:1-2, இன்னைக்கு நடக்கிறதே தெரியாது, நாளைக்கு நடக்கிறத தெரிந்தவன் போல் பேசுகிறேன். உன்னுடைய புகழை உன்னை நீ புகழக்கூடாது. உன்னை அடுத்தவன் உன் வாய் புகழக்கூடாது. உன்னை அடுத்தவன் வாய் தான் புகழணும். உன் நாவல்ல, பிறர் நாவே உன்னை புகழட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. பாருங்கள், நம்ம இதில் எத்தனை பேர் நம்மெல்லாம் எவ்வளோ நம்மளை பெருமையாக பேசிக்கிறோம். நான் அதை பண்ணிட்டேன், நான் இதை பண்ணிவிடுவேன், நான் இது செஞ்சிடுவேன். நாளைக்கு இதுதான் நடக்கும், நீ வேணா பாரு, இதுதான் நடக்கும், நான் சொல்கிறேன், எங்களுக்கு தெரியாதா? இந்த மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க. அந்த மாதிரி பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அடுத்தது நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னே நம்மளுக்கே தெரியாது. நம்மளே சில நேரத்தில் ஐயோ நம்ம இது யோசிச்சு கூட பார்க்கலையே, இப்படி ஒரு விஷயம் நடக்கும்ன்ட்டு யோசிச்சு கூட பார்க்கலையே அப்படின்னு நம்மளே சில நேரம் நினைப்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இன்னைக்கு நடக்கிறதே தெரியாமல் நாளைக்கு இதுதான் நடக்கும் அப்படின்ட்டு நம்ம பேசுகிறது ரொம்ப தப்புங்க. அதுவும் நம்ம வேதத்தை படிச்சுக்கிட்டு, வேதத்தில் போட்டிருக்கு பார்த்தீங்களா, நீதிமொழிகள் 27:1-2, இன்று நடப்பதே உனக்கு தெரியாது, நாளைக்கு நடப்பதை அறிந்தவன் போல பேசாதே அப்படின்னு போட்டுக்குது 27:1. அப்போ 2ல் என்ன போட்டுக்குது, உன் வாயால் புகழக்கூடாது, உன்னை மற்றவர் வாயில் தான் புகழணும், உன் நாவல்ல பிறர் நாவே உன்னை புகழணும் அப்படின்னு போட்டுருக்குங்க. நாமளே நம்மளை பெருமைப்படுத்திக்க கூடாதுங்க. நான் இதை செஞ்சிட்டேன், அதை செஞ்சிட்டேன்ட்டு மற்றவங்க நம்மளை ஐயோ அவர் அப்படிப்பட்டவர், அவர் இந்த மாதிரி, அப்படி இவர் ரொம்ப நல்ல மனுஷன். ஆண்டவரே பார்த்தீங்களா, ஒரு செல்வன் நல்ல போதகரே, நான் நித்திய வாழ்வாள சுதந்திரத்துக்குள்ள என்ன செய்யணும்னு கேட்கும்போது, என்னையவே நீ நல்லவன் சொல்கிற, விண்ணகத்தில் இருக்கிற பிதாவை தவிர வேறு ஒருவனும் நல்லவன் இல்லை அப்படின்னு நீ சொல்கிறாரு பாருங்க. ஆண்டவரே அப்படி சொல்கிறாருங்க. அது ஆக்சுவலாக அவர் நல்லவன் இல்லைன்னு சொல்கிறது இல்லை. இன்னொரு இடத்துலையும் சொல்கிறாரு, யோவான் 8வது அதிகாரத்தில் சொல்கிறாரு, என்னிடம் குற்றம் உண்டு உங்களால் யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்கிறார். அவர் நல்லவர் தான். ஆனால் பூமியில் இருக்கிற மனுஷனுங்க யாரையும் நம்ம நல்லவன் சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு பெருமை தான் ஒருத்தனை அழிக்கக்கூடியது. எப்படி நெபுக்கத்நேச்சார் நான் கட்டிய மகாபாபிலோன் அப்படின்னு சொன்னது. அப்புறம் யோரோது பேசும்போது, ஐயோ இது மனுஷனுடைய குரல் இல்லை, இது தேவனுடைய குரல்னு மக்கள் சொன்ன அந்த பெருமை அவங்க 2 பேரையும் அழிச்சிச்சு இல்லைங்களா? அந்த மாதிரி பெருமை இருக்கக்கூடாதுங்க. நம்ம இன்றைக்கி என்ன நடக்குதோ அதை தான் நம்ம பேசணுமே. இப்போ எது நடக்குதோ அதை தான் பேசணுமே, நாளைக்கு இது நடக்கும் அது நடக்கும் அப்படிலாம் பேசக்கூடாது. நம்ம ஆண்டவர் மத்தியில் உட்காந்து ஜெபம் பண்ணி எதாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டு பேசுவோம். ஆண்டவர் எப்படி என்ன சொல்கிறாரோ அதுபடி சொல்லுவோம். ஆண்டவர் நாம் மையப்படுற மாதிரி ஏதாவது செய்வோம். இப்படி தான் இது நம்ம கிறிஸ்தவர்களுக்காக சொல்கிறேங்க. இதை தான் நம்ம பேசணுமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு நம்ம அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலான்னு பேசக்கூடாது. அதே மாதிரி நம்மளை யாரும் நம்மளை யாரும் புகழவே விடக்கூடாதுங்க. ஒரு புகழ்கிறாங்கன்னா அந்த இடத்துல நம்ம இருக்கவே கூடாது. ஏன்னா யார் நம்மளை புகழ்கிறாங்களோ அவங்க தான் நம்மளை பின்னாடி தப்பாக பேசுவாங்க. அதுக்கு நம்ம அவங்ககிட்ட அந்த புகழ்ச்சியை நம்ம வாங்காமலே இருக்கலாம். எது செஞ்சாலும் தாழ்மை. ஏசப்பா எவ்வளோ விஷயங்கள் செஞ்சார். எங்கேயாவது புகழ்ச்சி எதுக்காவது அவர் அடிமையானாரா? இல்லை. அவர் என்ன ஒரு வாட்டி அந்த 5000 பேருக்கு சாப்பாடு போடும்போது இன்னொரு இடத்துக்கு அவர் போகும்போது எல்லா மக்களும் ஆண்டவர் உங்களை எங்கெல்லாம் தேடணும் போது, உங்களை பற்றி தெரியும், நீங்கள் உணவு கிடைக்குன்னு தானே வந்தீங்க,
அப்படின்னு சொல்லுவார் பார்த்தீங்களா? அப்போ அவர் அவர் எதுக்கு அவரை பின்தொடர்ந்தாங்கன்னா, அவர்கிட்ட வந்து போனால் நம்மளுக்கு பசி இருக்காது, நோய் நொடி குணமாக ஆகுறோம், அதுதான் அதுக்காக போனார். ஆனால் அவரை பெருமை பாராட்டும் போது அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? கிரேக்கர்கள் அவரை பார்க்க வரும்போது அவர் சொல்கிறாரு, இதோ மானிட மகன் மகிமை பெறும் நாட்கள் நெருங்கி வந்து விட்டது அப்படின்றாரு. கிரேக்கர்கள் வந்து பிலிப்பிட்ட சொல்கிறார், நாங்கள் வந்து ஜீசஸை பார்க்கணுன்னு. அப்போ அவர் இந்த வார்த்தையை சொல்கிறாருங்க. அப்போ பாருங்கள், அந்த புகழ்ச்சி பெருமையை ஆண்டவர் துளி கூட யோசிக்கலை. நாமளும் வந்து கிறிஸ்துவ உடையவர்களாக வாழ்வோம் இல்லையா? நாமளும் கிறிஸ்துவ உடையவராக இருக்கணும். அப்போ நம்மளுக்கும் வந்து அந்த புகழ்ச்சி, அந்த பெருமை இருக்கக்கூடாது. நம்ம நாவாலே நம்மளை புகழ்ந்துக்கூடாது. நம்ம பெரியவன் இவன், பெரிய அவன் புகழ்ந்துக்கூடாது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம நம்மளே புகழ்ந்துக்குனா கடைசியில் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு தெரியும்ல. பின்னாடி நம்ம புலம்ப தான் வேணும். நம்ம வாழ்க்கை கடைசியில் புலம்பலில் தான் போய் முடியுங்க. அதனால் நம்ம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசவும் வேணாம், நம்ம வாயால் நம்மளை புகழவும் வேணாம். நாம் செய்கிற காரியங்களை மற்றவங்க பார்த்து, பரவாயில்ல இவர் கிறிஸ்துவ உடையவர், கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறாரு, அதனால் கிறிஸ்துவ உடையவர், கிறிஸ்துவுக்கு பயப்படுறவர், அதனால் தாழ்மையாக இருக்கிறாரு அப்படின்னு ஏதாவது நம்மளை யாராவது சொன்னாங்கன்னா அது சந்தோஷங்க. ஏன்னா நம்மளை கிறிஸ்துவோட அவரோட உடன்பட்டு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ வந்து நம்மளுக்கு அது மகிழ்ச்சியான செய்தி. ஆனால் வந்து அவர் பெரியவருங்க, அவர் பயங்கரமான ஆள், அப்படிலாம் வேணாங்க. நாம் கிறிஸ்து போகிற வழியில் நம்ம போகணும். கிறிஸ்து வழியில் நம்ம போனால் தான் நம்ம வந்து கிறிஸ்துவ உடையவனாக இருப்போம். நம்மளை அந்த பெருமையும் வேண்டாம், நம்மளை புகழ்ந்துக்கவும் வேண்டாம், மற்றவங்களும் நம்மளை புகழ்கிறது வேண்டாம். அதனால் தயவுசெய்து கிறிஸ்தவ மக்கள் எது செஞ்சாலும், அவர் சொல்ல இடது கைக்கு வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு. அதே மாதிரி ஆனால் இருக்கிறாங்க, அந்த மாதிரி நல்லவங்களாம் இருக்கிறாங்க, இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கர்த்தர் கிருபையில் அவங்களுக்கு அவங்கெல்லாம் வந்து புகழ்ச்சி உண்டாகட்டும். மற்றபடி நாமளே புகழ்ந்துக்காமல் பிறர் புகழ்ச்சிக்கும் நம்ம ஏங்காமல் நம்ம வழியில், நம்ம கர்த்தர் வழியில் நடந்து ஆசீர்வாதமாக இருப்போம். நன்றி. இந்நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தது மிகவும் நன்றி. உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இந்நிகழ்ச்சியை பார்க்கும் நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென்.